ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/9/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, ஸ்ரீமத்தை நிரந்தரமாக ஃபாலோ பண்ணுறது தான் மிக உயர்ந்த முயற்சி இல்லையா? ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படியே நடக்கிறேன்னா, ஒரு அடி கூட என் இஷ்டத்துக்கு எடுத்து வைக்காமல் இருக்கிறேன்னா, அதுதான் முக்கியமான விஷயம். காலைல அமிர்தலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஒரு வினாடி விடாமல் ஸ்ரீமத் படி. அதில் முக்கியமான ஸ்ரீமத் நினைவு தான் இல்லையா? ஒரு வினாடி விடாமல் ஒரு நினைவில் இருந்தீங்கனாலே மற்ற ஸ்ரீமத்தை தானாகவே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஆத்ம தீபம் எரியும். கேள்வி: யாரால் முழு முயற்சி பண்ண முடியும்? இருக்கிறதுல மிக உயர்ந்த முயற்சி எது? பதில்: யாருடைய கவனம், அதாவது புத்தி ஒருவரோடு மட்டும் இணைஞ்சி இருக்குதோ அவங்களால மட்டும்தான் முழு முயற்சி பண்ண முடியும் இல்லையா? அந்த ஒரு புள்ளியை தாண்டி நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டான்ட்டார். சேவைக்காக மட்டும் விஸ்தாரத்துக்கு வர்றது, மற்ற நேரம் ஃபுல்லாக அந்த புள்ளியிலே இணைஞ்சிருங்க. அதுதான் மிக உயர்ந்த முயற்சி, அதுதான் முழு முயற்சி. கலியுகத்தின் எந்த ஞாபகமும் இல்லாமல் அந்த புள்ளியை நினைக்க வர ஆனந்தம், அந்த புள்ளியோ ஒரு விதத்தில் அந்த புள்ளியோடு ஐக்கியமாகிற மாதிரி தான் இல்லையா? இப்போ இணைந்த ரூபத்தில் இருக்கிறோம், பாபாவோடு போகிறோம். இதுதான் இங்கே பக்தி மார்க்கத்தில் கடவுளோட ஐக்கியமாகிறது அப்படின்ற வார்த்தை வந்துடுச்சு. ஆனால் இங்கே மனதினால் ஐக்கியமாகிறமே தவிர நிஜத்தில் ஆத்மா பரமாத்மாவோட கலந்துடாது. ஸோ இருக்கிறதுல மிக உயர்ந்த முயற்சியே உங்களை முழுசாக பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நான் கடவுளுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன்னுவாங்க. அர்ப்பணிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி தன்னையே முழுவதுமாக பாபா கிட்ட அர்ப்பணித்த குழந்தைகளைத்தான் பாபா ரொம்ப அன்பு செலுத்துகிறார். ஸோ அதுதான் மிகப்பெரிய முயற்சி. எனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒரு பாட்டு ஒன்று வரும், சினிமா பாட்டு, நான் என்பது நீ அல்லவோ தேவி தேவதேவி தேவதேவான்னு வரும். ஸோ அப்படி இதுன்னு எதுவுமே கிடையாது. இங்கே நானுன்னாலே அது பாபா தான். எனக்குன்னு தனி நான் கிடையாது. அவருடையது எதுவோ அதுதான் என்னுடையது. அவருடைய குணம் எதுவோ அதுதான் என்னுடைய குணம். அவருடைய வேலை எதுவோ அதுதான் என்னுடைய வேலை. ஸோ அதுதான் முழுசாக அர்ப்பணமாகிறது. அந்த மாதிரி குழந்தைங்களை தான் பாபா ரொம்ப நேசிக்கிறார். கேள்வி: உண்மையான தீபாவளியை கொண்டாடுறதுக்காக எல்லையற்ற தந்தை கொடுக்கிற அட்வைஸ் என்ன? உண்மையான தீபாவளி கொண்டாடுறதுக்கு குழந்தைகளே, 2 கேள்வி பதில் வருது. குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை பண்ணுங்க. நீங்கள் எல்லையற்ற விதத்தில் தூய்மை ஆகுறீங்க. இந்த சங்கமயுகத்தில் மிக உயர்ந்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களால் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்திற்கு போக முடியும். அப்போ தான் நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாட முடியும். ஏன்? அதுதான் ராஜாபிஷேகம் பண்ணுற நாள் இல்லை? லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்துக்கு போகிறதுன்றத பாபா எதை சொல்கிறார்? சொர்க்கத்துக்கு போகிறத சொல்லலை. சத்யுகத்தின் 1ஆம் தேதி லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பட்டாபிஷேகம் நடக்குது பார்த்தீங்களா? அன்றைக்கி தான் சத்யுகத்தின் 1ஆம் தேதி. அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும். அப்போ பயங்கர தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் போக முடியுன்றார். பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது இல்லையா? அது ஒரு பக்தியிலே பார்த்திங்கன்னா சிவனுடைய கல்யாணம், மகாவிஷ்ணுடைய கல்யாணம், அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேமஸான விஷயமாக போற்றப்படுது. இப்போ வரைக்கும் அது பண்டிகைகளாக கொண்டாடப்படுது. ஸோ அப்போ உயிரோட்டமாக அங்கே போயிடணும். அதாவது அப்போ நாம் அங்கே இருக்கணும். கல்யாணத்தை பார்க்குறீங்க அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ளே சொர்க்கத்தில் நாம் பிறந்துடணும்.
அப்போ தான் நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாட முடியும். ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் அரியணை ஏறுறனால தான் உண்மையிலே தீபாவளி. அவங்க அதுக்கு பதிலாக ராமர் சீதை அரியணை ஏறுற நாள்னு சொல்லிட்டாங்க. அதாவது ராமராஜ்யத்தில் முதல் மகாராஜா மகாராணி அரியணை ஏறும் நாள் தான் உண்மையான தீபாவளி. இப்போ அங்கே போகணுன்னா நீங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அதனால தான் ராமாயணத்தில் கடைசியில் ராமர் சராயு நதியில் மூழ்கும்போது அவர் கூடவே அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக மூழ்குவாங்க. ஸோ எல்லோரையும் அழிச்சிட்டு தான் போகிறார். ஸோ இன்றைக்கி முரளி ஸ்டார்டிங்கே செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. ஓம் சாந்தி. அப்போ பாருங்கள், எல்லையற்ற தூய்மை இருக்கணுன்றார். யாரை பார்த்தாலும் அன்பு மட்டும்தான் வரணும். அப்போ ஆத்மா மட்டும்தான் தெரியணும். எல்லைக்குட்பட்ட நடிப்பே பார்க்கக்கூடாது. ஏன்னா கலியுகம் நம்மை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு. அந்த ஆத்மா உடலுணர்வில் மாட்டிக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறோம் எப்படி வளருவானோ அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்குது. ஸோ கருணை கண்டு அந்த ஆத்மாவை மீட்கணும் அப்படின்ற அந்த கருணை உணர்வு தான் இருக்கணும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்கள் மீதும். அதுதான் உண்மையான தூய்மை. வேறு எந்த உணர்வும் வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கு போக முடியுன்றார். ஓம் சாந்தி. குழந்தைங்களே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? இங்கே நடந்தாலும் சுத்தினாலும் உட்காந்துட்டு இருந்தாலும் பாபாவுடைய நினைவு யாத்திரையில் இருக்கிறதன் மூலமாக உங்கள் தலையில் இருக்கிற பல ஜென்மத்து பாவங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவத்தை அழிச்சிட்டு இருக்கிறோம். எப்படி? நினைவில் இருக்கிறதன் மூலமாக. எந்த அளவிற்கு ஆத்மா அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும்னு ஆத்மாவுக்கு தெரியும். அதனால தான் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இல்லை நீங்கள் சேவை செய்கிறீங்க அப்படின்னா சேவை செய்து அந்த கேப் விடுற நேரம்லாம் டக்கு டக்குன்னு பாபாட்ட போயிடணும். சேவை செய்யும்போது நினைப்பீங்க, பட் அந்த நினைவு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது சேவைனா நிறைய விதமான சேவை இருக்கு இல்லையா? வாய்மொழி சேவை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மைண்டில் யோசித்து பண்ணுறதுனால. அதாவது விதவிதமான வாய்மொழி சேவை. சும்மா 7 days கோர்ஸ் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது நீங்கள் பண்ணிடலாம். மற்ற விதவிதமாக இப்போ வீடியோலாம் வெவ்வேறு டாப்பிக்கில் பேசும்பொழுது அப்போ நினைவு குறையும். மற்றபடி இப்போ ஸ்தூல சேவையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ சென்டரை சமைக்கிறது அப்போல்லாம் பாபா நினைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. உண்மையில் அவங்க பாக்கியவான்கள். ஏன்னா கடைசியில் மெயின் நினைவு தான். நினைவு இருந்தால் தான் பாவம் அழியும், தூய்மையாக முடியும். பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். ஸோ என்ன தான் நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட யார் பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா கொடுக்குற அட்வைஸ் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க, ஆஹா நான் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஸோ எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற தூய்மை அடையிறதுக்காக அட்வைஸ் கொடுக்கப்படுது. அடையிறோம் நாம் அவர்கிட்ட இருந்து. எல்லையற்ற முறையில் எப்படி தூய்மை ஆகிறது? இல்லை ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்கள் தூய்மையாகவே இருக்கிற அளவுக்கு இப்போ தூய்மையின் சக்தியை அதிகப்படுத்தணும். நீங்கள் இங்கே வந்ததே எல்லையற்ற முறையில் தூய்மை ஆகிறதுக்காகத்தான். ஸோ எல்லையற்ற முறை அப்படின்னாலே ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்றது. சரி, எப்படி அந்த மாதிரி தூய்மை ஆகிறது அப்படின்னா நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மை ஆக முடியும். இதோடைய நினைவாக அவங்க ஸ்தூல யாத்திரை போகிறாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக மகாராஷ்டிராலேருந்து மெக்கா வரைக்கும் நடந்தே போகிறாங்களாம். ஸோ இந்து மதத்துடைய வியாதி அவங்களுக்கும் வந்துடுச்சு இப்போ இருக்குது, பாவம். ஆனால் நினைவு யாத்திரையில் மட்டும்தான் தூய்மையாக முடியும். ஸ்தூல யாத்திரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவீங்க, ஆனால் அதனால் தூய்மையாக முடியாது. சிலரால் நினைவே பண்ண முடியறது கிடையாது. சிலர் புரிஞ்சுக்கிறாங்க,
நினைவு யாத்திரையின் மூலமாக உண்மையில் அவங்க பாவங்களை அவங்களே அழிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களே நன்மை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ பாபாவை நினைக்கிறதே இல்லை அப்படின்னாலே எதுக்கு நினைக்கிறோன்றதும் அவங்க மைண்டில் ஆழமாக பதியலைன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கான தண்டனையெல்லாம் ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும். அந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறீங்க. அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறார். என்னை நினைவு செஞ்சு தப்பிச்சிடு, பாவத்தை எரிச்சிடுன்ட்டு. ஸோ இதை உணர்றவங்க தான் விழுந்து விழுந்து நினைப்பாங்க. ஸோ இதை பற்றி கவனம் கொடுக்காதவங்க நினைக்காமல் இருப்பாங்க, கடைசியில் துடிப்பாங்க. ஸோ நினைக்கிறதுனால தான் பாவமும் அழியுது, அவங்களுக்கு நன்மையும் ஆகுது இல்லையா? சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்குது. வெளியில் உள்ள மனிதர்களுக்கு இது தெரியாது. ஏன்னா அப்பாவை நீங்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அப்பா கூடவே இருக்கிறீங்க. இப்போ நாம் பாபாவுடைய குழந்தையாகி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ராவணனுடைய குழந்தைகளாக, அசுர குழந்தைகளாக இருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலுமே பார்த்திங்கன்னா இந்த அசுரன் அப்படிங்கிறவர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கடவுளுடைய குழந்தைகளுடைய தொடர்பில் மட்டும்தான் இருக்கிறீங்க, அசுர தொடர்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், பாபா ஞானத்தை கொடுப்பீங்க, அவங்க உதாசீனப்படுத்துவாங்க, அவ்வளோதான், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட். கொடுத்து பார்க்குறது எதுக்கு? அது நம்ம தர்மத்தை ஆத்மாவான்ட்டு, இல்லைனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சிக்கக்கூடாது அஞ்ஞானிகளோட. நல்ல தொடர்பு நம்மை அக்கறை சேர்க்கும், கெட்ட தொடர்பு நம்மை வீழ்த்தும், மூழ்கடிக்கும். அதனால் கெட்ட தொடர்பில் போய் மூழ்கி போயிடாதீங்க. நம்ம கடவுளுடைய குழந்தைங்கன்றதை திரும்ப திரும்ப மறந்துடுறோம். ஸோ கடவுளுடைய குழந்தைனா கண்டிப்பாக கடவுளுடைய கட்டளையை தானே ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய சொந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைன்றதை மறந்துடுறீங்க. இப்போ ஒவ்வொரு தடையும் பாபா இது கரெக்டாக, இது இப்படி தானே பண்ணணும், இப்படி தானே பாபா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பாபா கூட பேசணும். பாபாவுடைய ஞானத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதன்படித்தான் இதை செய்கிறேனா அப்படின்னு செக் பண்ணணும். அதை மறந்துடுறீங்க. அதில் மெயின் வந்து பாபா நினைவு இருந்தாலே பாபா கூட பேசுவீங்க. ஸோ மன வழி தான் மனித வழின்னு சொல்லப்படுது, அல்லது சாத்தானின் வழின்னும் சொல்லலாம். ஏன்னா மனித வழி கண்டிப்பாக சாத்தானுடைய வழியாகத்தான் இருக்கும். எந்த குழந்தைங்க தனக்குத்தானே நன்மை செஞ்சுக்க விரும்புகிறாங்களோ அவங்க பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சதோபிரதானம் ஆகிறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் தான் நன்மை இருக்குது. அப்போ நான் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு புள்ளியை நினைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? ஆனால் ஒரு புள்ளியை நினைக்க நினைக்க கோடி மடங்கு வருமானம் ஒரு வினாடியும் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சதோபிரதானமானவர்களுக்குத்தான மகிமை எப்பவுமே. இந்த கலியுகத்தின் இறுதியில் கூட சமீபமாக பிறந்த ஆத்மாவை தான் மகிமைக்குரியதாக இருக்குது. காரணம் அது சதோபிரதானமாக இருக்குது. ஸோ ஆரம்பத்திலிருந்து சதோபிரதானமானவர்களுக்குத்தான் மகிமை. நீங்கள் உண்மையிலே அந்த சொர்க்க பூமியின் எஜமானர்களாக ஆகிறீங்க வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரம். எந்த அளவுக்கு பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. எந்த அளவுக்கு மன்மத்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, அதாவது உங்களுடைய மனதின் வழியே ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பதவியெல்லாம் அழிக்கப்பட்டுடும்ன்றார். இந்த பாபாவை நினைத்து நினைத்து சேர்த்து வைத்த வருமானம் எல்லாம் அழிஞ்சிடும். வருமானம் அதிகமாக இருந்தால் தான் உயர்ந்த பதவி, இல்லைன்னா பதவியும் அழிஞ்சிடும். ஸோ உங்கள் நன்மைக்காக தான் பாபா கட்டளை கொடுக்குறார். அவருக்கு ஒன்றும் நன்மை கிடையாது.
பாபா சொல்கிறாரு, இதுவுமே முயற்சி தான் இல்லையா. பாபா வழிப்படி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, பாபாவை கேட்டு கேட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, இதுவும் முயற்சி தான். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழியும். நினைவு யாத்திரையில் இல்லாமல் உங்களால் தூய்மையாக ஆக முடியாது இல்லையா. நினைக்க நினைக்க பாவம் அழியும், பாவம் அழிந்தால்தான் தூய்மையாக முடியும், வேறு வழியே கிடையாது. அதனால் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த ஒரு கவலை மட்டும் இருக்கட்டும். வள்ளலார் சொல்லுவார், எவ்வித தந்திரத்தாலாவது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவார். குறிப்பாக எப்போனா இந்த ஜீவகாருண்யம், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆடு மாடு கோழி கசாப்பு போட போகிறாங்க வெட்ட போகிறாங்கன்னு தெரிந்தால் எவ்வித தந்திரத்திலாவது அவைகளை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எவ்வித தந்திரத்தாலாவது நீங்கள் பாபா நினைவில் நிரந்தரமாக இருங்க. ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்குங்க. ஒருவர் நினைவு பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்களாவது உங்களுக்கு நீங்களே கேளுங்க. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். என்னது? பாபாவை நினைத்து நினைத்து சதோ பிரதானமாகணும், தூய்மையாகணும். இந்த கவலை எப்போவுமே இருக்கணும். என்னடா இன்றைக்கி ஃபுல்லாக நினைக்கவே இல்லையே, வெறும் சேவையே பண்ணிட்டோமே, சேவையின் பொழுதும் நினைவில்லாமல் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ சாப்பிட போகிறீங்களா, இந்த சாப்பிட்ற நேரம் ஃபுல்லாக நான் பாபா நினைவிலே, குளிக்கும்போது பாபா நினைவிலே குளிக்கிறேன். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு பல வருடங்களாக இந்த ஞானம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் பாபா குழந்தைங்க. இருந்தாலும் இலக்கிலிருந்து வெகு தொலைவிலேயே தான் நாம் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. இன்னும் அந்த அளவுக்கு பாபா நினைவு நிலையாக இல்லை, அடைய வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பல வருஷம் பாபா குழந்தை ஆகியும் பாபாவை அந்த அளவுக்கு உங்களால் நினைக்க முடியறது கிடையாது. ஏன்னா சதோ பிரதானமாகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நேரம் எடுக்கும்ன்றார். கண்டினியூஸாக நினச்சாலே ரொம்ப நேரம் எடுக்கும்னா அலட்சியமாக இருந்தால் என்ன ஆகுறது? ஸோ அப்போ தொடர்ந்து பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே சரீரத்தை விட்டுட்டீங்க, இறந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுடைய பதவி கீழானதாக போயிடும். அப்போ நமக்கு தெரியாது எப்போ மரணம் வரும்னே. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாபா சொல்கிறார் இல்லையா, வியாபாரியாக இருங்கன்றார். ஸோ எதில் நமக்கு லாபம் அதிகம் அதை புரிஞ்சிக்கணும். சொந்தக்காரங்க கால் பண்ணுறாங்க, அவங்க பேசலைன்னா என்ன பண்ணுறது, ஒரு டச்சில் இருக்கணும்ல. அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இறக்கும்போது அவங்கள வரப்போகிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் எதெல்லாம் நேரத்தை வீணாக்குது எல்லாத்தையும் கட் பண்ணணும், தயவுதாட்சணியம் இல்லாமல். ஏன்னா இல்லைன்னா ஏமாற போகிறது நீங்கள் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் இல்லையா. நமக்கு அந்த உடலை விட்டு பிரிகிற நேரம் மற்றவங்க இறக்கும்போது வர ஷாக்கு வேறு. நமக்கு ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, ஐயோ முயற்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லையான்னு துடிப்போம். அதான் பாபா சொல்வார், சங்கமிகம் டக்குன்னு முடியுன்றார், திடீர்னு முடியுன்றார். ஸோ 1936 ஆரம்பிச்சதா 2036 அந்த கணக்கெலாம் போட்டுன்னு இருப்போம். ஸோ அதுவே எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம உயிர் எவ்வளோ நாள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதே டக்குன்னு இறக்குறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சின்ன குழந்தைங்களாம் இறக்குறாங்க, எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரியல. நல்லா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, கொண்டுட்டாங்கன்றாங்க. வேலைக்கு போனால் என் பொண்ணு வேலைக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸுனால் கொண்டுட்டாங்கன்றாங்க 6 மாதத்தில். சின்ன பொண்ணு ஐடி ஜாப் சேர்ந்து ஐடியில் சிஏ முடிச்சுட்டு ஏதோ போய் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் இறந்துட்டா அப்படின்றாங்க. வேறு வழியும் இல்லை இல்லையா. இன்றைக்கி விலைவாசி ஏறும்பொழுது அவன் சாப்பாட்டுக்கு 24 மணி நேரம் உழைக்கிற நிலைக்கு தள்ளப்படுவான்.
எங்கே பார்த்தாலும் நஷ்டமாகும், எல்லாமே ஆகும். அப்போ தானே கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும். ஆனாலும் பாபா நினைவு கண்டினியூஸாக இருக்கணும். என்ன ஆனாலும், என்ன இருந்தாலும், இல்லாட்டினாலும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சதோப்பிரதானம் ஆகி தான் இந்த உடலை விடணும் நீங்கள். ஆனால் உடலை விடுறது உங்கள் கையில் இல்லை. ஆனால் சதோப்பிரதானம் ஆகணும் அப்படின்னு கவலைப்படுறது கூட நினைவு தான். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ நான் சதோப்பிரதானம் ஆகணுமே, பாபா நினைவில் இருக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே நினைவில் வந்துடும். இப்போ நீங்கள் கடவுளுடையவர் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையிறதுக்கான முயற்சி பண்ணணும் இல்லை? அதுக்கு தானே கடவுளுடையவர் ஆகணும், ராஜா ஆகிறதுக்கு தானே ஆகணும், வேலைக்காரன் ஆகிறதுக்கு ஆகணும். ஸோ அதனால் உங்களுடைய புத்தி ஒரு திசையில் மட்டுமே இருக்கணும். எந்த திசை? பாபாவை நோக்கி மட்டுமே இருக்கணும், சொர்க்கத்தை நோக்கி மட்டுமே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். ஸோ இது ஒரு திசைன்னு சொல்லலாம், ஒரு வழிமுறை, கட்டளை. பாபாவுடைய கட்டளைப்படி தான் நீங்கள் நடக்கணும். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள். அவருடைய கட்டளையை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பயங்கரமாக ஏமாற்றப்படுவீங்கன்ற. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கும் சிவபாபாவுக்கு மட்டுமே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் பாபா நினைவிலே இருக்கிறீங்களா, உங்கள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுது, இதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. பாபாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சிவபாபா தான் இப்போ உங்களை முயற்சி செய்ய வைக்கிறார். எல்லா மனிதர்களும் தேகதாரிகளும் முயற்சி பண்ணுறாங்க. பிரம்மா கூட ஒரு தேகதாரி தான். சிவபாபா பிரம்மாவையும் முயற்சி செய்ய வைக்கிறார். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பாபாவை முயற்சி பண்ணுவார், முயற்சி பண்ணுறதுக்கான வழியை சொல்லுவார். அவருடைய வேலை அதுதான். அதனால தான் அங்கே கீதையில் யுத்த மைதானத்தில் நான் சண்டை போட மாட்டேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சண்டை நீங்கள் தான் போடணும், மாயை நீங்கள் தான் வெல்லணும், வழியை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ முக்கியமான விஷயம் அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறது. உலகத்தில் நிறைய தூய்மையானவர்கள் இருக்கிறாங்க, சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தூய்மையாகிறது ஒரு ஜென்மத்துக்கு தான். அடுத்த ஜென்மத்திலே அவங்க தூய்மையாக இருப்பாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பிறவியிலிருந்தே தூய்மையாக இருக்கிறாங்க, பிரம்மச்சாரி, பால பிரம்மச்சாரின்னுவாங்க. ஆனாலும் அவர்களால் இந்த உலகத்துக்கு தூய்மையினால் உதவி செய்ய முடியாது. ஸ்ரீமத் படி தூய்மையானால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு உதவி செய்ய முடியும், உலகத்தையே தூய்மை ஆக்க முடியும் இல்லையா? ஸோ பாபா சொல்கிற மாதிரி அவங்க வலுக்கட்டாயமாக தூய்மையாக இருக்கிறாங்க, காமம் இல்லாமல், திருமணம் பண்ணாமல் தனியாக போய் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த வாயுமண்டலம் உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறீங்க பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வருது பாருங்கள், பாபா நினைவில் இருந்து இருந்து. ஸோ உலகத்தில் இருக்கும்போது இந்த 5 விகாரமும் தூண்டக்கூடிய சூழ்நிலை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தான் காட்டுக்கு போயிடுறாங்க, அவங்கள தேடி என்ன வரப்போகுது? ஸோ இப்படி பாபா ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கும் பொழுது மட்டுமே உங்களால் உலகத்தையே தூய்மையாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தை தூய்மையாக்கிறதுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும். சன்னியாசிகளின் தூய்மையினாலெல்லாம் உலகத்தை தூய்மையாக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இப்போ, ஏன்னா அவங்களே தம பிரதானம் ஆயிட்டாங்க. இப்போ தான் நமக்கு பகவானுடைய வழி ஸ்ரீமத் கிடைக்கிது. ஜென்மத்துக்கும் நீங்கள் அசுர வழியைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ சுகதாமம் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ
அந்த அளவுக்கு அந்த சுகதாமத்தில் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க. இது பிரம்மாவுடைய வழி கிடையாது. அவரும் உங்களை மாதிரியே முயற்சி பண்ணுறார். அப்போ யாருடைய வழி இது? சிவபாபாவுடைய வழி. ஸோ மம்மா பாபாவுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாகத்தான் இருந்தது. அதனால தான் அவங்க லக்ஷ்மி நாராயணனாக ஆனாங்க முந்தைய கல்பத்திலையும். ஸோ இப்போ பாபா சொல்கிற கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய நீங்கள் ஸ்ரீமத்தை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர உங்களுடைய மன்மத்துனா என்ன அர்த்தம்? மனதின் வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுடைய ஆத்ம தீபங்களை நீங்கள் ஏற்றி வைக்கணும். இப்போ தீபாவளி வருது. ஸோ தீபாவளி நேரத்தில் வந்த முரளிப்பில் இருக்குது இது. ஆனால் தங்க யுகத்தில் தீபாவளி போன்ற பண்டிகையெல்லாம் கிடையாது. அங்கே பட்டாபிஷேகம் தான் நடக்கும். சிம்மாசனத்தில் உட்காருவாங்க இல்லையா, பதவி ஏற்பாங்க இல்லையா, அது நடக்கும். அங்கே எல்லா ஆத்மாக்களும் சதோ பிரதானமாக ஆகியிருக்கும். மற்றபடி இங்கே கொண்டாடப்படுற தீபாவளி பொய்யான தீபாவளி. அவங்க வெளிப்புறமாக விளக்கு ஏற்றுறாங்க. ஆனால் அங்கே ஒவ்வொரு உடல்ன்ற வீட்டிலும் ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருக்கும். அதாவது சதோ பிரதானமான ஆத்மா அங்கே இருக்கும் ஒவ்வொரு உடலிலும். ஸோ இப்போ பாபா ஊத்துற இந்த ஞான எண்ணெய் 21 பிறவிக்கு நீடித்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஞான எண்ணெயை ஊற்றி நம்மளை சதோ பிரதானமாக பாபா ஆக்குற. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 21 பிறவிக்கு வந்து தீபம் நல்லாவே எரியும். அதாவது ஆத்ம உணர்விலே இருப்பாங்க. பிறகு இந்த ஆத்ம தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தின் தீபங்களும் ஆல்மோஸ்ட் அணைஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. அணைஞ்சு போகிற அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிலும் குறிப்பாக பாரதத்தில், பொதுவாக உலகத்தில் எல்லோரும் பாவம் நிரம்பிய ஆத்மாக்கள் ஆகிட்டாங்க. இப்போ எல்லோரும் அவங்கவுங்களுடைய கணக்கு முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கை முடிக்கணும். ஸோ அதனால தான் பொறுத்துக்க சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ செஞ்சிட்டிங்க, இப்போ கணக்கை முடிக்கணும், பொறுத்துக்கோங்க என் நினைவில் இருந்துன்ற. ஸோ குழந்தைங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணணும் இல்லை? அந்த கர்ம கணக்கை நீங்கள் முடித்தாலே அதுவே பெரிய முயற்சி தான். அதிலே உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ அந்த கர்ம கணக்கு தான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பேப்பராகவே வருது. அதுவே நீங்கள் எப்படி கையாளுறீங்களோ அதை பொறுத்து உயர்ந்த பதவி அடைகிறீங்களா இல்லை தாழ்ந்த பதவி அடைகிறீங்களான்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும். ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவுக்கு எவ்வளவு நிந்தனை பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பாபாவுடைய கட்டளையை மதிக்கலை அப்படின்னா ரொம்ப ஏமாற்றம் அடைவீங்க இல்லையா? பாபா வந்து அறிமுகம் கொடுத்தும் அவருடைய கட்டளை நீங்கள் மதிக்கலை, உங்கள் மனம் போகிற இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க அப்படின்னா ஏமாற்றம் உங்களுக்கு தான் இல்லையா? ஸோ குறிப்பாக இந்த காமம், இந்த மாதிரி விஷயங்கள், இதிலெல்லாம் உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் போனீங்கன்னா ஏமாற்றம் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டதே உங்களை தூய்மையாக்கிறதுக்கு தான். அப்போ உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தானே. அப்படி இல்லைன்னா அளவற்ற நஷ்டம் ஏற்படும். இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு.
சிவபாபாவுடைய நினைவு இல்லாமல் நாம் முற்றிலும் தூய்மையாக ஆகிறதுன்றது நடக்கவே முடியாது. இல்லை, இங்கே முக்கியமான ஸ்ரீமத்தை என்னது? பாபா நினைவிலே இருக்கிறது தான். ஸோ முழு தூய்மை ஆகணும். அப்போ தான் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே வர முடியும். ஸோ நினைவு யாத்திரை இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது. நீங்கள் பல வருடங்களாக இங்கே இருந்தும் பாபா குழந்தை ஆகி பல வருடங்கள் ஆகியும் ஏன் உங்களால் இந்த ஞானத்தை தாரணை பண்ண முடியலை? ஏன்னா இந்த ஞானம் தங்க பாத்திரத்தில் தான் தங்கும், அதாவது தூய்மையான புத்தியில் தான் தங்கும். அழுக்கு இன்னும் இருக்குது, விகார அழுக்கு இருக்குதுச்சுன்னா உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் தாரணை ஆகாது. சில புது குழந்தைங்க கூட நல்ல சேவாதாரிகளாக இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நிறைய பழைய குழந்தைங்க கூட புது குழந்தைங்க இருக்கிற அளவுக்கு நினைவு யாத்திரையில் இருக்கிறது இல்லைன்றார். ஸோ நிறைய நல்ல நல்ல பிரியமான குழந்தைங்க வந்து அவ்வளவு சேவை செய்கிறாங்க. ஸோ சிவபாபா கிட்டேயே தன்னை அர்ப்பணித்தா மாதிரி இருக்குது அந்த குழந்தைங்க பண்ணுற சேவையெல்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ தன்னை பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறதுனால பிறகு அவங்க அதிகமாக சேவையும் செய்கிறாங்க. அவங்க எவ்வளவு இனிமையானவர்களாக, எவ்வளோ அன்பானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பாபா நினைவில் இருக்கிறதுனால, நினைவு யாத்திரையில் இருக்கிறதுனால பாபாவுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா? ஸ்தூலமாக வாய்மொழி சேவை மூலமாக பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கறது மட்டும் சேவை இல்லை, நினைவில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சேவை தான். ஏன்னா வாயுமண்டலம் மாறுது. அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய புத்தி பூட்டு திறக்கும். அப்போ இந்த ஞானத்தை எங்கே பார்த்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு இதை போய் பார்க்கணும்னு தோணும், தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவை. ஸோ பாபாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி நீங்கள் தூய்மையாக இருக்கிறதும் பாபா நினைவில் இருக்கிறதும் இல்லை. அந்த தூய்மையின் அதிர்வலைகள் பரப்பணும், அது ரொம்ப முக்கியம். பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க. நீங்கள் என்னை கூப்பிட்டதே வந்து என்னை தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. ஸோ அதுக்கான வழியை ஈஸியாக சொல்லிட்டார். என்ன ஈஸியான வழி? நீங்கள் பாபா நினைவிலே இருக்கணும். இருந்தால் நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அது கட்டாக மறுபடியும் பாபாவோட புத்தியை இணைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அது கட்டாகிறதுக்கு காரணம் என்ன? தேக சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாம் ஞாபகம் வரும். அதையெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணணும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் ஞாபகம் வரக்கூடாது ஒரு பாபாவை தவிர. அப்போ தான் உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ கடைசியில் எல்லாம் நடக்கும், காட்சியே கிடச்சி உங்களை ஏமாற்றும். உங்களுக்கு பிரியமானவர்களை இறக்குற மாதிரி. ஸோ அந்த எச்சரிக்கை ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா சீதையுடைய கழுத்தை இருக்கிற மாதிரி காட்சியை பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துருவார் ராமர். அதேமாரி ராமரை கொலை பண்ணுற மாதிரி காட்சியை பார்த்து சீதை மயங்கி விழுந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். காட்சியில் நிஜத்தில் நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட சலனப்படக்கூடாது. ஏன்னா யாரும் என்னுடையவர் அல்ல அப்படிங்கிறதுல சதா உங்களுக்கு கவனம் இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் நினைவுக்கு வரக்கூடாது, ஒரு தந்தையை தவிர. அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நினைவே இல்லை அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஸோ பாப்தாதாவுக்கு தெரியும் எந்த குழந்தை நினைவில் இருக்குது, எந்த குழந்தை உயர்ந்த பதவியை அடையும் அப்படின்ட்டு. குழந்தைங்களும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ புதுசாக வர குழந்தைங்க கூட புரிஞ்சிக்கிறாங்க, நம்ம நாளுக்கு நாள் முன்னேறிட்டே இருக்கிறோம்.
ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நாம் நம்மையே சீர்படுத்திக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த சீர்படுத்துறத பற்றி குரானில் இருக்கும். ஸோ அப்போ சீர்படுத்துறது பாபா நினைவில் இருக்கிறதன் மூலமாகத்தான் முடியும். அடுத்தது பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக. கோபத்தை வெல்வதற்கு முயற்சி செய்வதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோபத்தை வென்றவர் ஆகிடுவீங்க. அதேமாதிரி பாபா சொல்கிறாரு, உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கிக்கிட்டே இருங்க. அதில் கோபம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அது உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து எரிச்சிக்கிட்டு இருக்கும், மற்றவர்களையும் சேர்த்து எரிக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் நீக்கணும். குழந்தைகளாகிய நீங்கள் எப்போ பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலையோ அப்போ உங்களுடைய பதவியும் தாழ்ந்துடும், ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும் இல்லையா? ஒரு பிறவிக்கு மட்டும் பதவி தாழ்ந்து போகிறதில்ல, ஜென்ம ஜென்மத்திற்கு. இப்போ ஜென்ம ஜென்மமாக நஷ்டம் தானே, ஜென்ம ஜென்மமாக மட்டும் இல்லை, கல்பமாகவும் கூட. ஏன்னா நடந்ததே தானே நடக்குது. ஸோ அதனால் ஒரு அடியிலும் பாபா இப்படி சொல்லியிருக்காரா, அவரை டீச்சராக குருவாக சதா உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வழி கேட்டு நடங்க. இல்லைன்னா கல்பத்துக்கும் ஏமாந்துடுவோம். அந்த லௌகீக படிப்பு எல்லாம் ஸ்தூல படிப்புகள், இதுவோ ஆன்மீக படிப்பு. இதை ஆன்மீக தந்தை மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு விதத்திலும் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ மதுபனுக்கு எந்த விகார மனிதர்களும் வர முடியாது. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது உங்களை பார்க்குறதுக்காக நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் காமத்தில் ஈடுபடுவாங்க. பாபா ஞானம் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்க உங்களை பார்க்க வந்தால் கூட நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஞாபகம் வந்துடுதில்ல. இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஆனால் அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது உங்கள் புத்திக்கு வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அப்படி நண்பர்கள், உறவினர்களை அழைச்சிட்டு, ஏன்னா ஜென்ரலாக அஞ்ஞானத்தில் உயிர் போகிற மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்கன்னுவாங்க. அவங்களே கூப்பிட்றா, என் பேரனை கூப்பிட்றா, என் பையனை கூப்பிட்றாலாம் சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவங்க நினைவு வரக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா உயர்ந்த பதவியை இழந்துடுவீங்க. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். பாபா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீ தைரியமாக இருறான்னுவாங்க. அதேமாரி இறந்துடும்னா சரி நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோன்னுவாங்க. மொத்தத்தில் அப்போ வந்தவங்களுடைய மேலே புத்தி போயிடுதில்ல. ஸோ பாபா முயற்சி செய்ய வைக்கிறதுக்காக உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாபாவை தவிர வேறு யாருமே நினைவுக்கு வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் உங்களை சந்திக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, இதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள். நாம் அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா இங்கே இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்துட்டு போங்கன்னு நீங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவர்கள் மூலமாக சொல்ல வைக்கிறதோ இங்கத்தைய பழக்கம் கிடையாது. ஏன்னா பாபா கொடுக்குற வழிமுறைப்படி நடக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஆனால் அஞ்ஞான காலத்தில் இறந்தால் மற்றவங்களை கூப்பிட சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். எங்கே சாந்தி அடைகிறது? அவங்க பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்போ எப்படி அமைதியாகும்? இங்கே அப்படி கூப்பிட்றது ஸ்ரீமத் கிடையாது. ஏன்னா ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். சின்ன சின்ன அல்ப ஆசையில் மாட்டிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடிக்க தான் செய்கிறீங்க. அப்பாவா, அம்மாவா, கணவனா, மனைவியா, குழந்தையா, சகோதரனா, சகோதரியா நடிக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கடமையை மட்டும் செய்வீங்க. மற்றபடி அன்பெல்லாம் பாபா கிட்ட மட்டுமே இருக்கணும். அப்படி விலகி இருக்கத்தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா இந்த இந்த உலகத்தையே விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க வேறு உலகத்துக்கு. அப்போ அதற்கு நீங்கள் தயாராகணும் இல்லையா? இதே உலகம் பட் வேறு யுகத்துக்கு. அப்போ தான் சத்கதி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்றார். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் நாமன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் தமோ பிரதான புத்தியுடைய மனிதர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. ஸோ கடவுள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். இருந்தாலும் அவங்க தங்களை சீர்படுத்திக்கிறது கிடையாது. இது என்ன யாருமே வேண்டான்றாங்க, சாமியாராக போக சொல்கிறாங்க. இங்கே சாமியாராக போக சொல்லலை, குடும்பத்திலே தான் இருப்பீங்க. ஆனால் பார்க்கணுன்ற எண்ணம் வரக்கூடாதுன்ற, அதுதான் முக்கியமான விஷயம். பிரம்ம பாபா ஜெயிச்சு காட்டினார் இல்லை? ஆக்சுவலாக அந்த நேரம் பிரம்ம பாபா சரீரத்தை விடும் பொழுது எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ தான் எல்லோரும் போகிறாங்க. இப்போ பிரம்ம பாபாவுக்கு ஏதோ ஒரு சிம்டம் இருந்திருக்காது. கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம்ல. சொன்னால் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவர் எதையும் சொல்ல, எல்லாம் போயிட்டாங்க. பிரகாஷ் மணிதாதி மட்டும்தான் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போ நாடகப்படி அவங்க கையை பிடிச்சி நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரின்னு சொன்னார். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போட்டி இதெல்லாம் கிடையாது இல்லையா? இவங்க தானே சீனியர், அவங்க தானே சீனியர், பாபா சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்போ நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது. இதே மாதிரி லௌகீகத்தில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள். ஏற்றுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஏற்க மறுக்கிறதுனால தான் பிரச்சனையே, லௌகீகத்திலையும் சரி அலௌகீகத்திலையும் சரி. அதான் சொல்கிறார் பாபா. திரும்ப திரும்ப ஆலோசனை பண்ணாலும் குழந்தைங்க தன்னை மாற்றிக்க மாட்டுறாங்க. இங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது இல்லையா? அவ்வளோ எச்சரிக்கை மேலே எச்சரிக்கை பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். புனிதத்திலும் மிக புனிதமான இடம் இந்த மதுபன். இங்கே அழுக்கானவர்கள் தங்க முடியாது, தங்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை நினைவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இறக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க நினைவு தான் வரும். அதுக்கு தான் பாபா நினைக்காதீங்கன்றார். எந்த நினைவும் வரக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? ஸோ நண்பர்கள், உறவினர்கள். ஸோ இப்போ பாபா குழந்தைங்க இப்போ சமீபமாக வரும்போது இது லவ் கல்ச்சர் ஆகிடுச்சு. காதல், கள்ளக்காதல் இதெல்லாம் அநியாயமாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருக்கணும். மீண்டும் ஒரு நினைவு வர விட்டுறக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்கிற, புதுசாக ஒரு உறவை உருவாக்காத, இருக்கிற உறவையும் புத்தியிலேருந்து நீக்கிற வழியை பாரு. அப்படின்னா யார் கூடயும் பழகாதன்னு அர்த்தம் இல்லை, நினைக்காதன்றார். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து தான் நம்ம சேவை செய்ய முடியும். ஆனால் பாபாவுடைய குழந்தை சேவை செய்கிறோம் ஒன்றா சகோதர ஆத்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்முடைய புத்தி நினைக்கக்கூட கூடாதுன்றார். ஸோ இது ஜெகோவின் சாட்சிகளில் சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல வேலை செய்தவர்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்கன்றார். ஸோ அப்படி தான் கள்ள தொடர்பு வருதுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறக்கும்போது அதான் ஞாபகம் வரும். அப்படி நீங்கள் தேக உணர்வில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. அதனால தான் ஆத்மாவை பாருங்கன்றார். உடலை பார்த்தீங்கன்னா பற்று வந்துடும் தானாகவே. அதுக்கு தான் ஆத்மாவை பார்க்க சொல்கிறார். உடலை பார்த்தா பற்று வரும், காமம் வரும். ஏன்னா கலியுகத்தில் எல்லாருடைய ஆத்மா பலகீனமாக இருக்குது. அதனால தான் ஆத்மாவை பாருங்கன்றார். உடம்பு பாம்புன்றார். பாம்பை பார்த்த மாத்திரத்தில் விஷம் ஏறிடுன்றார். பாம்பை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்கன்றார். இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். தண்டனை அடைவதற்கு இது ஒரு காரணமாக மாறிடும்.
எப்படி அந்த நினைச்சதே தண்டனை அடையிறதுக்கு. ஆமாம், சொர்க்கத்துக்கு போகலை, இங்கே பேய் அலையிறோன்னா அதுவே தண்டனை தானே. பேய் அலைஞ்சாலும் சரி, மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இங்கே எடுத்தாலும் சரி. அப்போ கர்ப்பத்தில் எப்படி துடிப்பம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாததுனால உங்களால் சேவை செய்ய முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அழிவை நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா. ஸோ ஸ்ரீமத் படி நடந்தால் சத்கதி அடையலாம், ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா துர்கதி தான் அடைவீங்க. சேவையும் பண்ண முடியாது. என்ன தான் மண்டையை உடச்சிக்கிட்டாலும் உங்களால் சேவை பண்ண முடியாது இல்லையா. பாபா வீண் விஷயத்தை பேசக்கூடாதுன்னு, விகார விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு, இதெல்லாம் பண்ணால் சேவையே பண்ண முடியாது. ஸோ வீண் விஷயத்தை நீங்கள் ஒரு யூடியூப்லேயே பார்த்துட்டு தூங்குங்களாம், ரொம்ப டயர்டாக இருக்கும், உங்களால் கரெக்டாக ஏந்திரிக்க முடியாது. அதே முரளி கேட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு தூங்கி பாருங்களா, ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க. அப்போ தெரியும் அந்த வீண் எண்ணம் என்னென்ன வேலை பண்ணுது. வீண் எண்ணமே இப்படின்னா விகார எண்ணம்லாம் கேட்கவே தேவையில்லை. ஸோ அதனால தான் எல்லாத்துலேருந்தும் விலகி இருங்கன்றார். குறிப்பாக அந்த பற்று எதன் மீதும் இருக்கக்கூடாது. பொருள் மேலே, சொத்து மேலெல்லாம் பற்று இருக்கும்போது அது உங்ககிட்டேருந்து அபகரிக்கப்படுதுன்னு தெரியும்போது பைத்தியமாயிடுவீங்க. இருக்கிறது கொஞ்ச நேரம், இறைவனை நினைத்து தூய்மை ஆகிற நேரத்தில் அழிய போகிற சொத்தை நினச்சி உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. அதுக்கு தான் முன்னாடியே என் இது இல்லைன்னு நினச்சா அந்த பிரச்சனை கிடையாது. அப்பாடா எனக்கு இருந்த ஒரு கவலையும் எடுத்துக்கிட்டாங்களா, சந்தோஷண்டா சாமின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதில் கீழ்ப்படியாமல் இருந்தீங்க இந்த கட்டளையை அப்படின்னா கல் புத்தி உடையவர்களாக ஆகிடுவீங்க இல்லையா. பாபா சொல்கிற ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்கலன்னா கல் புத்தி உடையவர் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா லோத்துன்றவன் இருக்கிற ஊர் ஃபுல்லாக பாவிகள் எல்லாம் ஓரின சேர்க்கையாளர் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கோம். பாவிகள்னு இருக்கும். ஸோ அப்போ அதில் ஓரின சேர்க்கைன்னு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. பட் மக்கள் அப்படி புரிய வைக்கிறாங்க. பட் என்னென்னா பழைய உலகத்துலேருந்து வெளியில் வர்றது தான். லோத்துடைய குடும்பம் மட்டும் கடவுளுக்கு பயந்த குடும்பமாக இருக்கனால நீ இந்த ஊரை விட்டு போனால் இந்த ஊரை கொழுத்து போகிறேன்னு கடவுள் சொல்லுவார். திரும்பி பார்க்காம போன்னுவார். அவனுடைய பொண்டாட்டி மட்டும் திரும்பி பார்ப்பா, அப்படியே அங்கே கல்லாக நின்றுடுவான். ஸோ அதோடைய அர்த்தம் என்ன, கல் புத்தியுடையவராக ஆகிடுவீங்க. கடவுள் சொல்கிறது பார்க்காதன்றார். கலியுகத்தை பார்த்தீங்கன்னா கல் புத்தியுடையவராக ஆகிடுவீங்க. ஸோ மேலே ஏறுறதுக்கு பதில் விழுந்துடுவீங்கன்றார். கீழே பார்த்தீங்கன்னா இல்லையா, எல்லாம் சொர்க்கம் மேலே இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ மேலே இல்லை, பட் உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் இருக்கிற இடம் அது சொர்க்கம். ஸோ அப்படி உயர்ந்த மனநிலையை நோக்கி மேலே ஏறுறதுக்கு பதில் கீழே விழுந்துடுவீங்க. அதனால தான் கலியுகத்தை பார்க்காதீங்க. அப்போ பாபா என்ன சொல்லுவார், குழந்தைங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பதவிகள் அழிஞ்சிடும். லௌகீக தந்தைக்கு ஒரு 4-5 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் எந்த குழந்தை அப்பா சொல்கிறத அப்படியே கேட்குதோ அந்த குழந்தை மேலே தான் அந்த அப்பாவுக்கு அன்பு இருக்கும். யார் அப்பா சொல்கிறத கேட்கலையோ அந்த குழந்தை அப்பாவுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ துக்கத்தை கொடுக்குறவரை அப்பாவுக்கு பிடிக்கும். இங்கே பாபா சொல்கிறாரு, உலகத்திலே மிகச்சிறந்த 2 தந்தைகள் உங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க. பிரம்மா பாபாவும் சரி, சிவபாபாவும் சரி. அவங்கள எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அவமரியாதை செய்யக்கூடாது. நீங்கள் லௌகீகத்தில் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம இருந்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த அப்பா அழிவற்றவர், இவர் சொல்வதை கேட்காம இருக்காதீங்க இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், லௌகீக அப்பா அம்மாக்கள் சொல்கிறது. ஆனால் இவங்க சொல்கிறத ஒரு வார்த்தையை கூட மீறாதீங்கன்றார். நீங்கள் பாபா சொல்வதுக்கு மரியாதை கொடுக்கலை
அப்படின்னா ஜென்ம ஜென்மத்திற்கும் கல்ப கல்பத்திற்கும் கீழான பதவி தான் அடைவீங்க. ஸோ என்ன மாதிரி முயற்சி பண்ணணுன்னா கடைசியில் ஒரு சிவபாபா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கன்றார். அதுதான் அங்கே கட்டளை. சிவபாபாவை தவிர எதையும் நினைக்காத. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும், உன்னால் முடியும் தம்பி படத்தில், அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா. இங்கே பாபா சொல்கிறார், அக்கம் பக்கம் பார்க்காதே, எந்த பக்கமும் பார்க்காத, பாபாவை தவிர உன் மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களில் சிலர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்னை நினைக்கிறீங்க. அப்போ மற்றவங்களாம் நிறைய பேர் நல்லா நினைக்கிறாங்களா பாபா? மற்றவங்க சுத்தமாக நினைக்கிறது இல்லைன்றார். அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையே நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகில் வாழ்க்கை லௌகீகத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்கிறாங்க பாபா குழந்தை ஆகியும். அவங்களால இந்த ஞானம் அடைந்த பிறகும் சந்தோஷமாக இருக்க முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. இல்லை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, பாபாவை நினைக்கிறதில்ல, அதுதான் சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரே காரணம், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் சத்குருவார் தான் இல்லையா? வியாழக்கிழமை சத்குருவார்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு ஒவ்வொரு நாளும் சத்குருவார் தான். குழந்தைங்களு காலேஜில் சத்குருவார் வியாழக்கிழமை சேர்ப்பாங்க. அது லௌகீக கல்வி, இது ஆன்மீக கல்வி. சிவபாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய கட்டளைகள் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களால் உயர்ந்த பதவி அடைய முடியும். இதை ஏன் பாபா ஒவ்வொரு நாளும் சத்குருவார்னு சொல்கிறாரு தெரியுமா? ஏன்னா சில பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம சத்குருவாரில் சேவை தொடங்கலாம், நல்லது. அப்போ அது வரைக்கும் சொல்லுவாங்களே, எப்போ அமாவாசை வர்றது, எப்போ ஐயர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுன்னுவாங்களே. இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சத்குருவார் தான், ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம் தான். அதை புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீக ஞானம். என்ன ஆன்மீக ஞானம்? ஆத்மாவுடைய தந்தை டீச்சர் சத்குருவாக இருப்பவர் சிவபாபா. அதனால் அவர் சொல்கிற வழியைத்தான் கேட்பேன். அவர் தான் உயர்ந்த தந்தை, உயர்ந்த டீச்சர், உயர்ந்த சத்குரு. அவர் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். கலியுகத்து அப்பா அம்மா, கலியுகத்து டீச்சர், இவங்க எல்லாமே தப்பான வழியைத்தான் காட்டுவாங்க. அதை ஃபாலோ பண்ணால் நம்ம நாசமாக தான் போவோம். ஸோ பாபா சொல்கிறதோடு அவங்க சொல்கிறது ஒத்து போகிற வரைக்கும் தான் நீங்கள் தலையாட்டணும். மற்றதுக்கு சும்மா தலையாட்டுங்க, ஆனால் ஃபாலோ பண்ணாதீங்க, பண்ண மாட்டிக்குவீங்க. ஸோ எந்த குழந்தைங்க முயற்சியாளர்களாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், கேட்கவே கேட்காதீங்கன்றார் இல்லையா? அந்த முயற்சி செய்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, ஒரு வினாடி விடாமல் நான் பாபா நினைவிலே இருக்கிறேன். சின்ன குழந்தைங்க தம் கட்டுவாங்க, மூச்சை பிடிச்சி எவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சிட்டே இருக்கிறேன்ட்டு ஸ்கூல்லையே நாங்களாம் விளையாண்டுருக்குறோம், யார் அதிக நேரம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே யார் அதிக நேரம் பாபா நினைவில் இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் விளையாடலாம் கண்டினியூஸாக. நீங்களே உங்கள் மனசாட்சிப்படி பாபா நினைவை விட்டு வேறு எண்ணம் வந்துச்சுன்னா கையை தூக்கிட்டு வெளில வந்துடுங்கன்னு சொல்லணும். ஸோ அது பாபாவுக்கு தான் தெரியும். பட் ஆனால் அது ஒரு கேமாக இருக்கும்போது நல்லாவே இருக்கும் இல்லையா? ஸோ யார் நல்ல முயற்சியாளர்கள், இன்னொன்று இதில் ஏமாற்ற முடியாது. அந்தளவுக்கு பக்காவாக நினைவில் இருந்தால் அது அவங்க குணத்துலேயும் தெரியும் இல்லையா? அவங்க முகத்துலேயும் தெரியும். சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்றார் இல்லையா? சந்தோஷம் உள்ளே இருந்தால் அது முகத்தில் தெரியும் தானே. சந்தோஷம் இருந்தால் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த நீங்கள் முயற்சி செய்வீங்க. கரெக்ட் தானே? சந்தோஷம் நிரம்பி இருப்பவர்கள் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். எப்படி? இந்த ஞானத்தை கொடுத்து. நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது.
சில பெண் குழந்தைங்க இரவு பகலாக எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஞானம் அவ்வளவு அற்புதமானது, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற இல்லையா நிறைய பெண் குழந்தைங்க. ஸோ பாபா அப்போ சொல்கிறாரு, ஸோ இப்போ கன்யாஸை விட மாதாஸ் பயங்கரமாக சேவை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதில் மெய்மறந்து மூழ்கி அதை சொல்வதில் அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். பாப்தாதாவுக்கு கருணை வருது, பாபாவுக்கு கருணை இருக்குது. ஏன் கருணை வருது அப்படின்னா, சில குழந்தைங்க இதை புரிஞ்சிக்காம தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. தேக உணர்வுடையவராகி உள்ளுக்குள்ள அவ்வளவு பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இல்லை பொறாமை கொலையெல்லாம் கூட பண்ணோம். இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்போது, குறிப்பாக இப்போ கேரளாவில் அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலலாம் 20-30 வருடத்திற்கு முன்பு காமத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது லவ்வாக இருக்குது. லவ் பண்ணி அவன் கிடைக்கல, பட் அவன் இன்னும் ஃபேமஸாகவே இருக்கிறான்றதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அப்போ இதுதான் சான்ஸ் கிடச்சதுன்னு மீட்டு அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த தேக உணர்வு உங்களை அந்த அளவுக்கு பொறாமை கொண்டு எரிய வைக்கும். இங்கே யார் நல்லா சேவை செய்கிறாங்க, யார் நிறைய பேர் புகழறாங்களோ அவங்க மேலே அவ்வளவு பொறாமை இருக்கும். ஸோ அது கண்கூடாக பார்க்க முடியும். யாராவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து பாபா குழந்தை ஆனாங்கன்னு போய் சென்டரில் போய் சொல்லி பாருங்கள், அவ்வளோ மகாரதியாக இருந்தவங்க முகம் அப்படியே சகப்பாக மாற ஆரம்பிச்சிடும். சிலர் வாயை திறந்து திட்டவே செய்வாங்க. ஸோ அந்த பொறாமை அவங்களுக்குள்ளேயும் இருக்குதுன்றதை ஒரு செகண்டில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாங்க. எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள், எதுக்கு பொறாமை இல்லையா? மனிதர்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய முகம் செம்பு மாதிரி சிகப்பாக போயிடுதான். கோபம் மனிதனை எரிச்சிடுது, காமம் அவனை அசிங்கமாக்கிடுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ காமமும் கோபமும் எரிக்கிற அளவுக்கு பற்றோ பேராசையோ எரிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். மெயினாக கோபத்தை சொல்கிறார் இல்லையா? கோபம் அப்படி பண்ணும் மனிதனை பற்று பேராசையை விட. அதுவும் தப்பு தான், அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பற்றுனால தான் கோபமே வரும் இல்லையா? ஒன்றுத்தின் மீது பற்று வைத்து அதுதான் அதோடைய வெளிப்பாடாக தான் கோபம் வரும். அது கிடைக்கல, ஒரு பேர் புகழ் மேலே பற்று வைக்கிறீங்க, அது வேற ஒருத்தனுக்கு போகும்போது கோபம் வருது. ஸோ நிறைய பேருக்குள்ளே இந்த கோபம்ன்ற பூதம் இருக்குது. அவ்வளவு சண்டை போடுறாங்க, அதை வேற பெருமையாக சொல்லுவாங்க. அப்படி சண்டை போடுறதுனால தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நிராகார தந்தையும் அவங்க மதிக்கிறதில்ல, சாக்கார தந்தையும் மதிக்கிறதில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நிராகார தந்தை சிவபாபா, சாக்கார தந்தை பிரம்ம பாபா, ரெண்டு பேரையும் அவமரியாதை பண்ணுறாங்க சண்டை போடுறதன் மூலமாக. அவங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்க தகுதியற்ற குழந்தைகள்னு பாபா புரிஞ்சுக்கிறார். நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைவீங்க இல்லையா? உங்கள் நன்மைக்காக தான் முயற்சி பண்ண சொல்கிறார். உங்கள் நன்மைக்காகத்தான் அனைத்து உறவுகளையும் மறக்க சொல்கிறார் இல்லையா? அந்த உறவுகள் என்னது, எனக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானவர்கள், இதுதான் பிரச்சனையை கொடுக்குது. நீங்கள் பாட்டுக்கு விலகி சாட்சியாக பாருங்கள். நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு அவ்வளோதான், உங்கள் பதவி காலி ஆகிடும். அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், எல்லா உறவுகளையும் மறந்து விலகி மேலே சக்தி கொடுக்கறதுல பிஸியாக இருங்க. சூக்ஷ்மாதனத்திலிருந்து ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்கக்கூடாது. எப்படி சொர்க்கவாசல் திறப்பு விழா அப்போ அந்த பரமபத வாசல் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க ஏக்கத்தோடு, 2 மணிலேருந்து நிற்பாங்க. காலைல 4 மணிக்கோ ஏதோ திறப்பாங்கன்னு நினைக்கிறேன், 4க்கோ 5க்கோ.
நைட்டெல்லாம் வேறு தூங்கிட்டு இருப்பாங்க, 2 மணிக்கெலாம் ஏஞ்சி க்யூ நிற்கும். அப்போ திறந்த உடனே பகவானை பார்க்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும், எப்படா பரந்தாமம் திறக்கும் உள்ளே போகணுன்ட்டு, இல்லையா? ஸோ அப்போ புத்தியினால் சூக்ஷ்மவாதனத்திலே இருக்கணும். அதுதான் சொர்க்க வாசல் நமக்கு, இல்லை? சொர்க்கவாசல் பரந்தாமம், ஆக்சுவலாக சங்கமயுகமே சொல்லலாம். பட் பரந்தாமத்தின் வழியாக தானே போகிறோம். ஸோ இப்போவே எழுந்திருச்சு, அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து சூக்ஷ்மவாதனத்திலே பரந்தாமத்திலே இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லது சொர்க்கம் எப்படா போவேன் அந்த நினைவிலே இருக்கணும். அப்போ உங்களுக்கு உடலை விடுறது மிகப்பெரிய ஆனந்தமான விஷயமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் உள்ள எது ஞாபகம் இருந்தாலும் மிகப்பெரிய துக்கமான விஷயமாக மாறிடும். இப்போ எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு உங்களுடைய உறவினர்களை பார்த்துக்கிட்டு ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டு இருங்கள். அந்த உறவினர்களையும் எப்படி பார்க்கணும்? ஆத்மாவாக பார்க்கணும். அந்த ஆத்மாவுக்கு ஞானம் கொடுத்து, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லணும், மரணப்படுக்கையில் இருந்தாலும். ஸோ யாரை பார்த்தாலும் புத்தி சிவபாபாவோடவே இணைஞ்சு இருக்கணும். அப்போ எவ்வளோ முயற்சி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். யூடியூப்பில் ஏதாவது ரீலோ வீடியோவோ அப்படியே பாபா நினைவில் இருங்களா, அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்க சொல்கிறார். அங்கே வெளியில் இருக்கிற எதுவுமே உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னா சிவபாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ இன்றைக்கி லைனுக்கு லைனு நினைவு பண்ணுங்கள், நினைவு பண்ணுங்கள், நினைவு பண்ணுங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய புது வீடு பரந்தாமத்தையும் சொல்லலாம், சொர்க்கத்தையும் சொல்லலாம், அதை நினைவு பண்ணிக்கிட்டு இருங்க. இது பழைய வீடு, தீ வைக்க போகிறாங்க, இதை நினைக்காதீங்க, இல்லையா? புது வீடு வந்தாச்சு, எதுக்கு பழைய வீடு? இல்லையா? நிறைய பேருக்கு வாடகை வீடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க, அல்லது சொந்த வீடே கட்டிட்டு போனால் கூட அந்த சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் அங்கே போய் எல்லோரையும் பார்க்கணுன்னு தோணும். இப்போ பாருங்கள், அது வாடகை இருந்த வீடு தான், பட் இருந்தாலும் அங்கே போய் போகணுன்னு அந்த எண்ணம் வருது பாருங்கள். அப்போ தெரிஞ்சுக்கோங்க மனம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஏன் பாப்பான நினைப்பான அப்புறம் மறக்க கஷ்டப்படுவான. பார்த்தும் பார்க்காம இருங்க, கேட்டும் கேட்காம இருங்க. உங்கள் புத்தி ஃபுல்லாக முக்தி தாமம், சுகதாமம், இது 2 தான் இருக்கணும். இதுதான் எல்லையற்ற கல்வி, ரொம்ப முக்கியமான கல்வி. செமையாக இருக்குது முரளி, அப்படியே ஒரு லைனாக அப்படியே அதுலேயே மூழ்கிடலான்ட்டு இருக்குது. அடுத்த லைன் போக மனசு வராத மாதிரி அற்புதமாக இருக்குது இந்த முரளி. பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, இதில் தான் குழந்தைங்களுக்கு நன்மை இருக்குது. சில குழந்தைங்க தேவையில்லாமல் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையின் மூலமாக தனக்குத்தானே நஷ்டத்தை, துக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, இல்லையா? பாபா உறவை உருவாக்காதன்றார், உருவாக்கின பிறகு படாத பாடுபடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அவங்க திருமணம் ஆன புதுசில் பாபா ஞானம் கிடச்சிடுச்சு. கிடைச்ச உடனே பிடிச்சிடுச்சு, புரிஞ்சிடுச்சு, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூய்மையாக தான் இருப்பேன்னாங்க. உடனே பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும் இல்லையா, உடனே நீ அப்போ சென்டருக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இவ்வளோ நிறைய வரும். அப்பா அம்மாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏம்மா இப்போ தாம்மா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ இப்படி சொல்கிறியம்மா, இதெல்லாம் வேறு இருக்குது பிரச்சனை. அப்போ சரின்ட்டு இவங்க சென்டருக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு அதாவது அவங்க என்கிட்ட சொல்லும்பொழுது அந்த குழந்தைக்கு 20 வயசுக்கு மேலே, ஆனால் 2 மாதத்து குழந்தை மாதிரி தான் இருக்குது. மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி படுத்த படுக்கையாகவே இருக்குது இத்தனை வருடங்களாக. அவங்க சொல்கிறாங்க, நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடக்கூடாது,
ஏன்னா பாபா ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய பள்ளத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ மிகப்பெரிய பள்ளம் ஒன்று வருதுன்னு வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடுங்க. பறக்கணும், நடந்து போனால் விழுந்துடுவோம். பறந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி? பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. அவர் நினைவை தவிர எதுவும் இல்லாத போது தான் பறக்க முடியும். அதான் ஆஞ்சநேயர் கடைசியில் பறக்கிறார், அந்த நிலையை அடைஞ்ச பிறகு. ஸோ அதுதான். அப்போ பாபா அவங்களுக்கு தெரியுது, தூய்மை, அது புரியுது. அப்போ எதுக்காக பாபா வந்திருக்கிறாரு? இல்லை குழந்தை, உன் கர்ம கணக்குக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது, தப்பிச்சுக்கோ, தூய்மையாக இருந்துன்னு சொல்கிறார். விழுந்தாங்க, மாட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. பாபா ஒன்று சொல்கிறாருன்னா இது சைகை, இஷாரா, சிக்னல் கொடுக்குறாரு. டைரெக்டாக சொல்ல மாட்டார், எல்லாருக்கும் சொல்கிறார். எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான் சொல்கிறார். அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ பார்க்கல, திரும்புகிற பக்கமெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு இறக்குறாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் பிரியாணி கட்டிலெல்லாம் சாப்பிட்டுட்டு 48 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. ஸோ பாபா சொல்ல ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்கலை. ஆனால் அப்போவே விடாமல் இருக்கிறவன் இன்றைக்கி பயங்கரமாக அதுக்கு அடிமையாக இருப்பான். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி காமம் எத்தனை வருடம் கழித்து பழி வாங்குவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் அதில் வந்து தப்பிக்க சொல்கிறார். இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே தேவையில்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க, துக்கப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மாயான்ற பூனை உங்கள் காதை கட் பண்ணிடுது. பாபா சொல்கிறத கேட்பியா? காது இருந்தால் தானே கேட்பேன்னு காதை அறுத்துடுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற விஷயத்தை கேட்க வைக்கிது. உலக ராஜ்யம் ஒரு விஜய் படத்தில் வருமே, கப்பு முக்கியம் பிகிலு, ஏதோ அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி நாராயணன் பதவி முக்கியம். மாய் உங்களை எப்படியோ ஏமாற்றிட்டு போக ட்ரை பண்ணும். அதனால தான் அந்த லட்சியம் எதிரிலேயே இருக்கணுன்றார் இல்லையா? நீங்கள் நாராயணன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? பக்கத்தில் மகாலட்சுமி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சிம்மாசனம் காலியாக இருக்குது, அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன். அல்லது நீங்கள் மகாலட்சுமி ஆகணுமா? மகாவிஷ்ணு இருக்கிறார் பக்கத்தில், நான் போயிட்டுருக்கிறேன். இந்த நினைவு ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்டில். மகாலட்சுமியாக ஆக போகிறவங்க எங்கேயோ முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க, அதே மாதிரி மகாவிஷ்ணு ஆகிறவங்க எங்கேயோ முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு துணை ஜோடியாக நான் ஆகணும்னா அதுக்கு ஈக்குவலாக முயற்சி பண்ணணும்ல. அவங்க எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு நானும் சந்திக்கணும்ல. ஆனாலும் லட்சியத்திலிருந்து பைபிள் பாஷையில் சொல்லணும்னா இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ கொஞ்சம் கூட மாற மாட்டேன். நேராக போயிட்டே இருக்கணுமா அந்த தண்டவாளத்தில். நீங்கள் பாபா மடியில் ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அந்த நாராயணன் பதவியை அடைவேன். அதுக்காக தான் ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. ஆனால் அதை அடைய விட மாட்டேங்குது இந்த மாயான்ற பூனை. அப்போ உங்களுடைய பதவி அழிஞ்சிடுது. அதை பாபா சொல்லுவார், நான் சொன்னாலே நான்னா மேன்னு வரும் இல்லையா? மாயான்ற பூனை மியான்னு தான், நான் வந்துட்டேன். நான் சொன்னாலே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துடுமா. இப்போ நானுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அழிச்சிடணும், வெறும் ஆத்மானா. மாயா பயங்கர பலம் கொண்டு உங்களை தாக்கும், தாக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம், நீங்கள் ராஜ பதவி அடைய வந்தீங்க. உங்கள் கவனத்தை திசை திருப்போம் இந்த மாயா. இங்கே பாரு காமம் பாரு, இங்கே பாரு, இதை பார்த்து கோபப்படு, இதை பாரு பற்று பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, எவ்வளோ அநியாயம் நடக்குது பாரு, எது பக்கமோ உங்கள் கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நான் ராஜா ஆகிறதுக்கு வந்திருக்கிறேன். என்ன ராஜா? சத்தியுகத்தின் ராஜா. எப்படி இருப்பார்? ஆடாத அசையாத இருப்பார். ஏன்னா அங்கே ராஜ்யமே அப்படி இருக்கும். ஆடாத அசையாத ராஜ்யத்தில் நான் ராஜா ஆகணும்னா இங்கே நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்து நான் அதற்கு தகுதியானவன் நிரூபிக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கிறேன். அதுதான் போட்டின்றது சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ பாபாவுக்கு கருணை வருது. அவர் என்ன ஃபீல் ஆகுது பாபாவுக்கு அப்படின்னா,
ஏழை குழந்தைங்க உயர்ந்த பதவி அடையிறாங்க அப்படின்னா அவர்கள் என்னை நிந்தனை செய்பவர்களாக ஆகக்கூடாது. நிந்தனை செஞ்சால் பதவி அடைய முடியாது. சத்குருவை நிந்தனை செஞ்சவங்க எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்வதற்கு நேரெதிரான காரியத்தை செய்யக்கூடாது, ஸ்ரீமத்தை மீறிய காரியத்தை செய்யக்கூடாது. நிந்தனை செய்கிறதுனா பாபா திட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. பாபா செய்யக்கூடாதுன்றதை செய்கிறது, விகாரத்தில் ஈடுபடுறது, வீண் விஷயத்தில் ஈடுபடுறது. ஸோ இதெல்லாம் நிந்தனை பண்ணுறது. ஸோ அப்படி இந்த குழந்தை என்னை நிந்தனை பண்ணிடக்கூடாதுன்னு பாபாவுக்கு கருணை. இல்லாட்டினா உயர்ந்த பதவி போயிடுமே. இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? லௌகீக பிராமணர்களே அவ்வளோ தூய்மையாக இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்தால் யாரையும் தொட மாட்டாங்க, சும்மாவே தொட மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த கலியுகத்தின் எதையும் புத்தியினால் தொடக்கூடாது. பாபா சொர்க்கம், பாபா சொர்க்கம், இது ரெண்டு தான். பரந்தாமல் சொர்க்கம், இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ சத்குருவை நிந்தனை செய்தால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அந்த சத்குரு யார்? சிவபாபா. சிவபாபாவை நிந்தனை பண்ணுறீங்க. ஸோ அதனால் பாபாவை நிந்தனை செய்கிற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கக்கூடாது. அகங்காரத்துக்கான பேச்சே இருக்கக்கூடாது. நான் கடவுளோட குழந்தை அந்த மாதிரி, நான் யார் தெரியுமா டே என் மேலே கை வச்சுட்டியா அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நான் கடவுளோட குழந்தை என் மேலே அப்படி இருக்கக்கூடாது. கடவுளோட குழந்தைன்றதை பணிவின் மூலமாக வெளிப்படுத்தணும், அகங்காரத்தின் மூலமாக கிடையாது. உங்கள் அகங்காரத்தை மாயா கிட்ட காட்டணும், மனுஷங்கிட்ட காட்டக்கூடாது. செம்ம பவர்ஃபுல் முரளி கொடுத்தா. அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம் குழந்தைகளே, உங்களுடைய தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்துடுங்க, அவங்க மேலே அன்பு வைக்காதீங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க, அன்பு வைக்காதீங்க, பாபாவுடைய கட்டளையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய கட்டளைகளை கிடையாது. ஸோ தவறான தொடர்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு பாபாவின் தொடர்பில் துணையில் மட்டும் இருங்கள், தவறான துணையை தேடாதீர்கள். இல்லையா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தம பிரதானமாக ஆத்மா ஆகி இருக்குது, உலகமும் அப்படி இருக்குது. சில சமயம் லௌகீகம் மட்டும் இல்லை, சென்டர்லேயுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், என்னென்னமோ வரலாம். அந்த நேரம் அதை விட்டுட்டு நம்மளும் நமக்கு ஒரு துணையை தேடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். ஸோ அப்படி போய் மாட்டிக்காதீங்க. ஒரு பாபாவுடைய துணை, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய கர்ம கணக்கு வந்து தான் தீரும். ஆனால் பாபா வழியை மீறினீங்கன்னா அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு நினச்சி காலம் ஃபுல்லாக அழுகுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பாபாவுடைய கட்டளையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் மனசு சொல்கிறத ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லையா? மனம் பொய் தான் சொல்லும். ஏன்னா மனம் ராவணன் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறான் 2500 வருஷம், எப்படி கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. எந்த தேகதாரி மேலேயும் அன்பு கிடையாது. அது பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி. ஒரு பாபா துணையில் மட்டும் இருங்க. குறிப்பாக தவறான தொடர்பு, ஆமாம் எங்கே எல்லாருமா தூய்மையாக இருக்கிறாங்க இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் கிடையாது. இப்படி பெண்களே சொல்லுவாங்க மற்ற பெண்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட விலகி இருக்கணும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க சொன்னது உங்களுக்கு வேத வாக்கா மாதிரி உங்களை விழ வச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. கோபம் ரொம்ப ரொம்ப தப்பான கெட்ட விஷயம். அது தன்னையும் எரித்து பிறரையும் எரிக்கக்கூடிய நெருப்பு. ஸோ அதனால் கோபத்தின் வசமாகி பாபாவுக்கு அவமரியாதை செய்யக்கூடிய காரியத்தை செய்யாதீங்க. கோபத்துக்கு வசமாகிறதே பாபாவுக்கு அவமரியாதை தான். ஸோ அதனால் பாபா நினைவிலேயே இருந்தீங்கன்னா, ஸ்ரீமத் படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவர்களையும் சந்தோஷமாக்குற முயற்சி பண்ணுங்கள். அவங்களையும் ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபா நினைவில் இருக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க.
வரதானம் பாபாவின் அன்பிற்கு பிரதிபலனாக தன்னையே பாபாவுக்கு சமமாக மாற்றிக்கொள்ளுங்கள். விளக்கம்: அன்பின் அடையாளம் என்ன அப்படின்னா, நாம் யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்களுடைய பலகீனத்தை நம்ம பார்க்க விரும்ப மாட்டோம். கரெக்டு தானே? நம்ம குழந்தையாக இருக்கலாம், அப்பா அம்மா இல்லையா, அப்பா அம்மாவுடைய பலகீனம் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அந்த அன்பு அவங்களுடைய பலகீனத்தை பார்க்க விரும்பாது. அப்படி அந்த பலகீனத்தை பார்த்தால் அது தன்னுடைய பலகீனமாக அவங்களுக்கு அனுபவமாகும். ஸோ அதே மாதிரி தான் பாபா குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாருன்னா, குழந்தைங்கள பற்றி எந்த விஷயம் கேட்டாலும் அவருக்கு அது அவரோட விஷயமாக ஃபீல் ஆகுது. லவ் யூ பாப் தாதா. ஸோ இதுதான் காரணம். ராமாயணத்தில் ராமரை யார் புகழ்ந்தாலும் அவருடைய சகோதரர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, அவருடைய அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, அவருடைய எல்லாமே சகோதரர்களுடைய மனைவிகள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ராமர் மேலே எல்லோருக்கும் அன்பு இருக்கிறதுனால எல்லோருக்கும் தங்களை புகழற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் அங்கே பிரச்சனை கிடையாது. இல்லை அவன் உன்னுடையவன் இல்லைன்னு கைகைக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மந்தரை அவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த அன்பை உடைக்கிறதுக்கு. ஸோ அன்பை உடைச்ச உடனே என்ன ஆகிடுது? அன்பு வெறுப்பாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் பாபா குழந்தைங்க மேலே எல்லையற்ற அன்பு வச்சுருக்கிறார். ஸோ அப்போ குழந்தைக்கு ஒரு குறைனா அது தன்னுடைய குறையாக அவருக்கு அனுபவம் ஆகுது. அதனால் பாபா தன்னை மாதிரியே குழந்தைங்களை சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அப்போ பாபாவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு அவர் மேலே அன்பு இருந்தால் அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் மாறுங்க. சூப்பரான விஷயம் இல்லை? மைக் டைசன் குத்துச்சண்டை வீரர் சொல்கிறார், அவர் சின்ன வயசில் ரவுடியாக இருக்கிறாரு, பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார், எல்லாம் இருக்கார். ஸோ அப்போ ஒருத்தர் அவரை பிடிச்சி பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறார், ஒரு வயதானவர். அப்போ அவர் ஊக்கப்படுத்தும் போது மைக் டைசனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா யாருமே அவருக்கு அன்பை செலுத்தினதில்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த போட்டியில் ஜெயித்தா என்னுடைய குரு சந்தோஷப்படுவார், அவர் சந்தோஷத்துக்காக நான் ஜெயிக்கணுன்ட்டு வெறித்தனமாக பயிற்சி பண்ணி எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். ஸோ அப்போ அந்த அன்பு என்ன பண்ண வைக்கிது பாருங்கள். ஒரு மைக் டைசனுக்கு அவருடைய மாஸ்டர் மேலே இருந்த அன்பு அளவு கூட நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். பாபா சொல்கிற மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கலன்னா, ஏன்னா மாற்றிக்கிறதுல தான் பாபாவுக்கு சந்தோஷம். பாபாவை சந்தோஷப்படுத்துகிற வழி என்ன? அவருக்கு சமமாக ஆகி காட்டுறது தான் பாபா சொல்கிறார். இல்லை வேறு எதுவும் கிடையாது. அவர் என்ன எதையாவது அனுபவிக்க போகிறாரா? அவருக்கு சமமாக ஆகுறீங்கன்றதை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம். இல்லை நிம்மதியாக போவார். ராஜ்யத்தை நான் உருவாக்கிட்டேன்ட்டு சந்தோஷமாக போவார். லௌகிக அப்பா அம்மா கூட தன்னுடைய குழந்தைங்க சொந்த காலில் நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சுன்னா நிம்மதியாக கண்ணை மூடுவாங்க. ஆனால் அதோடைய எதிர்காலம் என்ன ஆகுதோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பயத்தில் இருப்பாங்க. குறிப்பாக சின்ன குழந்தைய விட்டுட்டு இறக்குறவங்கெல்லாம் ரொம்ப துடிப்பாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்படியாவது என் குழந்தைய பார்த்துக்குமான்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கே அந்த பற்று இருக்கக்கூடாது. பட் இந்த உதாரணம் இங்கே எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, பாபா ஆனந்தமாக இருக்கணும்னா அவருக்கு சமமாக நம்ம ஆகி காட்டணும். அதுதான் பாபாவுடைய அன்புக்கு நீங்கள் செய்கிற கைமாறு. தனக்கென்று சொந்த உடல் கூட எடுக்காமல் அனைத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒரு வினாடி விடாமல் நம்மளை முன்னேற்றுறதுக்காக அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த 100 வருடமும், அவருடைய ஆயுள் ஃபுல்லாக. அப்போ அவருடைய அன்புக்கு நாம் பிரதிபலன் காட்டணும் இல்லையா? பாருங்கள், பக்தர்கள் கூட கடவுள் மேலே தனக்கு இருக்கிற அன்பை நிரூபிக்கிறதுக்காக தன் தலையை வெட்டி முன்னாடி வைக்கிறதுக்கு துணிஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் காட்சி கிடைக்கும். நீ வரவே மாட்டியா, உன்னை பார்க்காத நான் உயிரோடு இருந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு கழுத்து வெட்ட போவாங்களாம். அப்போ அவங்களுக்கு காட்சி வருமா? பாபா சொல்கிறார், நான் உங்களை தலையெல்லாம் வெட்ட சொல்லலை, ஆனால் உங்களை துக்கப்படுத்துகிற இந்த ராவணனுடைய தலையை வெட்டுங்க, வெட்டிட்டாலே நீங்கள் எனக்கு சமமாகிடுவீங்க அப்படிங்கிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா?
ஸ்லோகன் இல்லையா? நமக்குள்ளே இருக்கிற ராவணனுடைய தலையை வெட்டணும், அவன்தான் எதிரி. அதைத்தான் தவறுதலாக மதத்தின் வேதங்களில் வெளியில் இருக்கிறவனை வெட்டுறது குத்துறதுன்ட்டு போயிடுச்சு. ஸ்லோகன். உங்களுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலமாக சக்திமிக்க வாயுமண்டலத்தை உருவாக்குற சேவை இருக்குது பாருங்க, அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த சேவைன்றார். அதுதான் மனசா சேவை இல்லையா? அதுக்கு என்ன பண்ணோம்? வீண் விஷயம் ஒன்று கூட மைண்டில் இருக்கக்கூடாது. நானும் பாபாவும் இணைந்து இருக்கிறோம். அது இங்கே இருந்தாலும் சரி, சூக்ஷ்மோதனத்தில் இருந்தாலும் சரி, பரந்தாமத்தில் இருந்தாலும் சரி, சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, இருந்து அப்படியே தூய்மையின் அதிர்வலைகளை நாலாப்புறமாக பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன். இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லது நீங்கள் சும்மா பாபாவை நினைத்தால் கூட வாயுமண்டலம் சக்திசாலியாக உங்களை சுற்றி உருவாகிட்டே தான் இருக்கும். இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த சேவைன்றார். அப்படின்னா வாய்மொழியில் சேவையே பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதையும் அதையும் சேர்த்து பண்ணணும். இதுக்கும் மார்க் இருக்குது. அது உயர்ந்த சப்ஜெக்ட். அது போக போக தான் வரும், எடுத்த உடனே வராது. நீங்கள் இந்த சேவையை பண்ணிக்கிட்டே இருக்க முரளி படிச்சுக்கிட்டே இருக்க இதை பற்றி மற்றவர்களுக்கு விதவிதமாக புரிய வைக்க உங்கள் மனதில் அது ஆழமாக பதியும். பதிய என்னாகும்? தானாகவே நினைவு அதிகமாகிட்டே இருக்கும். நினைவு அதிகமாகும் பொழுது தான் உங்களால் சக்தியை கொடுக்க முடியும். நீங்கள் சும்மாவே முரளி படிக்கலை, சேவை செய்யலை, நான் சக்தி கொடுக்குறேன் அப்படின்னா அது பவர்ஃபுல்லாகவே இருக்காது. உங்களால் முதல்ல அதை அனுபவம் கூட பண்ண முடியாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி, பல தடவை கேளுங்க.